ஹாப்பி பர்த்டே கீதா. ஐயோ ராஜேஷ், இன்னைக்கு என் பர்த்டே கிடையாது. தொப்பிதாரா, வீட்டுக்கு தான வரணும் நீ. இன்னைக்கு என் தொப்பியை நசுக்கி விடுறேன். வாயா வா. எம்மா இப்ப வாய் எப்படி இருக்கு? உன் வாய் ஒட்டிக்கிட்டுன்னு தம்பி சொன்னான். இப்ப பரவாயில்லையா? இப்ப சரியாயிட்டல. அந்த கொடுமை ஏன் கேட்டா? தம்பி கல்யாணம் பண்ண சம்மதிச்சிட்டான்ட்டு ஆசையில ஒரு அல்வா பண்ணி தான் கேட்டேம்மா. அதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டுட்டா. எம்மா நீ இந்த காலத்துல ரிஸ்க் எடுக்காதம்மா. இவ்வளவு சமைச்சு போடுறதெல்லாம் நம்பாத. உமாவும் சரி என் பொண்டாட்டியும் சரி, உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல ஆசையா இருந்தா எங்கிட்ட சொல்லு, நாங்க வாங்கிட்டு வரோம். சரில, கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிட்டு. இப்பமாவது ஒழுங்கா சமைக்க படிச்சிருப்பான்னு நினைச்சேன். ஒண்ணும் கிடைக்கல. சரி விட்டுமா, நான் கிளம்பிட்டா. ஐயா, தம்பிக்கு பொண்ணு பார்க்க தரகரட்டெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன் பாத்துக்க. கீதாவை கேட்கணும்னு இல்லம்மா. ஆமால, ஆனா அந்த பிள்ளை வயசு ஒழுங்கா தெரியல. ராணி விசாரிக்கேன்னு சொன்னா, அவட்ட இருந்து ஒரு பதிலும் இல்ல. நம்ம அதையே நம்பிட்டு உட்கார்ந்துக்க கூடாது பாத்தியா? அதான். கீதா வயசு நம்ம ராஜேஷ்க்கு தெரியுமா இருக்குமா? 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சவ. அப்படியால, நின்னு அவன்ட்ட கேப்போம். ராஜேஷ் கூப்பிடல. உன் பேரா ராஜேஷ்? நான் என் மகனை கூப்பிட்டா நீ வந்து நிக்கா. உன் மகன் வீட்ல இருந்தா நான் வரேன். உமா, ராஜேஷ் எங்க போனம்மா? காலையில ஏதோ முக்கியமான வேலைன்னு கிளம்பி போனா வந்தான். பாருலாம் தம்பியே, நான் காலையில இருந்து இங்கேயே தான் முழிச்சு இருக்கேன். வெளிய போறவன் யார்ட்ட சொல்லிட்டு போறன்னு ஒரு நினைப்பு இருக்கா அவனுக்கு? ஏதாவது அவசர வேலையா இருக்குமா? ஆனாலும் தாய்காரிட்ட சொல்ல கூடாதா? வரட்டாவே எல்லாம் மாறிட்டே இருக்காங்க. பொண்டாட்டி பின்னாடி அலைஞ்சிட்டு விடுமா. எப்பா கேளுங்க, என்ன கோவம் வருது? உமா, ராஜேஷ் வந்தோடனே கீதாவுக்கு என்ன வயசு இருக்கும்ட்டு கொஞ்சம் கேட்டு சொல்லுமா. அவனுக்கு தெரியும் பாத்துக்க. 2 பேரும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சவல்ல. நீ கேட்டு சொன்னா நம்ம கீதாவை பேசலாமா இல்லையான்னு முடிவு எடுத்துக்கலாம் பாத்தியா? கொஞ்சம் கேட்டு சொல்லு சரியா? கண்டிப்பா கேட்டு சொல்லியேன். கீதாக்கு எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் முடியுதோ எனக்கு அவ்வளவு சந்தோஷம். எம்மா கோவத்துல இருக்காதம்மா. ராஜேஷ் வந்து அவனே உன்கிட்ட சொல்லுவான் பாரு எங்க போனான்ட்டு. சரி, எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் ஆபீஸ் கிளம்புவா. போயிட்டு வா. சரி போயிட்டாரேம்மா. போயிட்டாரேம்மா. இங்க ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. சரி சார். ரொம்ப சாரிங்க, தெரியாம உங்க ஃபேஸ்ல கேக் போட்டுட்டு. பரவாயில்லை சார். இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. உங்க பேர் என்னங்க? நல்ல கனவு. நடுவுல இந்த கோபக்காரி எதுக்கு வந்தான்னு தெரியல. அந்த ஹெல்மெட் பிள்ளை எவ்வளவு அமைதியா இருக்கு. அவளுக்கு போய் இந்த குண்டம்மா எப்படி ஃப்ரெண்ட் ஆனான்னு தெரியல. எப்ப பாரு நை நைன்னு கத்திக்கிட்டே இருக்கு. இந்த குண்டம்மாவை நினைச்சாலே ஆத்திராத்திரமா வருது. ஆனா இந்த ஹெல்மெட் பிள்ளை மட்டும் அப்படி இல்ல, நல்ல குணமா இருக்கு. திடீர்னு இந்த ஹெல்மெட் பிள்ளை ஏன் வரணும் நம்ம கனவுல? நேரடியா கீதாவோட வயசு கேட்டா ஏதாவது போய் சொல்லி மாட்டிடுவான். வேற மாதிரி தான் ரிப்போர்ட் வாங்கணும். அத்தா இந்தாங்கத்தா, காபி கொண்டு வந்திருக்கேன். வச்சிட்டு போ, நான் குடிக்கேன். என்னத்தா அவ்வளவு பிஸியா? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன். பேரோ பேசுவோம். இப்பவே பேசுவோம் அத்தா, ரொம்ப முக்கியமான விஷயமாச்சே. என்னத்தா பதிலே சொல்ல மாட்டீங்க? ஊன்னு சொல்றேன்ல, உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போம்மா. அது வேற ஒண்ணும் இல்லத்தா, பர்த்டே தான். யாருக்கு பர்த்டே? கீதா. என்ன கீதா பர்த்டே? கீதா பர்த்டே எப்போ? அவளுக்கு வயசு எத்தனைன்னு முழுசா கேக்குறதுக்குள்ள இப்படி ஓடியாரே. அத்தா அத்தான்னு நான் இங்க கூப்பிடும்போது வேற ஊங்கறது. கீதான்னு ஒரு பேர் சொன்னனே என்ன ஓட்ட ஓடியாரே. எங்க போறன்னு பாத்துறியா இன்னைக்கு? கீதா பர்த்டே முதல்ல தெரிஞ்சதா ஏதாவது ஸ்பெஷலா gift வாங்கிருக்கலாம். திடீர்னு என்ன gift வாங்க? சுரேஷ் என்னனே டக்குன்னு வண்டி எடு, வெளிய போறோம். எங்கனே போறோம்? நீ வண்டி எடு, நான் சொல்லியே. சரி. இவ்வளவு அவசரமா எங்க போறன்னு தெரியலையே. ஆத்துக்கு வந்து துணி துவைச்சா எல்லா அழுக்கும் நல்லா போயிருதுவே. என்ன? ஆமா, ஆனா கூடவே சேர்ந்து நம்மள நடந்து போண்டிருக்கே. வேலை செய்யும்போது தண்ணி மேல படத்தானே செய்யும் உமா. என்ன செய்ய? ஆமா, ஆனால எங்க அண்ணி மாதிரி வாழ்வு யாருக்கும் கிடையாது. பாருங்க, அவளே போய் தண்ணில முங்கி முங்கி குளிச்சு கிடக்காவே. ஆமா, இந்த மாதிரி எனக்கு வாழ்வு கொடுத்தாவோ. வீட்ல உங்க அம்மா ஏத்துற டென்ஷனுக்கு இப்படி வந்து 4 தடவை முங்கிட்டு போனாதான் நான் கொஞ்சம் கூலா இருப்பேன். ஏன் மாமியார் மாதிரி உங்களுக்கு மாமியார் அமைஞ்சிருக்குனா உங்களுக்கு எங்க அம்மா அருமை புரிஞ்சிருக்கும். உங்க அம்மா அருமை புரிஞ்சிட்டாலும் 2 பேரும் சண்டை போடாதேம்மா. வாங்க கிளம்புவோம். உங்க மாமியாரு பாதி வருஷம் இந்த ஊர்ல இருக்கிறது இல்ல. என் மாமியார் அப்படியா? சின்ன பொண்ணே, நீ புரியாம பேசியா? எங்க மாமியார் தான் வில்லிக்கு வில்லி, வில்லாதி வில்லி. அவ இந்த ஊர்ல இருந்தாலும் பிரச்சனை தான், இல்லனாலும் பிரச்சனை தான். அது சரி, நீங்க 2 பேரும் ஒரு பெரிய கேடி. என்ன உங்க வீட்டுக்கு புதுசா மர்மம் வருவல்ல, அவட்ட கேப்போம் உங்க மாமியார் எப்படின்னு. அவன் நல்லவளா இருந்தா நம்மளுக்கு உண்மை தெரிஞ்சு போவோம். அண்ணி சும்மா சொன்னேனாத்து, வா போவோம். ரணிகா, கீதா வயசு கண்டுபிடிச்சீல? யார்ட்ட கேக்குறேன்னு சொன்னீலாம்ல? ஆமா உமா, அந்த கீதாவோட சித்தப்பா ஒரு 4 ஊர் தள்ளி இருக்காரு பாத்துக்க. அவர்ட்ட தான் கேட்கலான்னு பார்த்தேன். ஆனா அவர் ஆள அமடல. அங்க சொல்லி வச்சிருக்கேன். தெரிஞ்சோனே சொல்றேன் சரியா? சட்டு விட்டு சொல்லுங்கக்கா. கல்யாணத்தை முடிச்சு இது கேள்வி ஊருக்கு பேக் பண்ணிட்டு. யாரு நம்ம ஊருக்கு கீதாவே சுரேஷ்க்கு பேசுறாவோ? ஆமா மினி, உங்க மாமியார் தான் கீதா துப்பு சொன்னது. என்னக்க சொல்றியே? என் மாமியாரா? ஆமா மினி. சம்திங் ராங். இந்த கிழவிக்கு இவ்வளவு நல்ல மனசு கிடையாது. அட நீ இங்கதான் இருக்கியோ, மறந்துட்டேனே. என் மாமியார் பொண்ணு துப்பு மாப்பிள்ள துப்பு சொல்லுதுன்னா எங்க மாமியாருக்கு அதுல ஏதோ ஒரு ஆதாயம் உண்டுன்னு அர்த்தம். அதெல்லாம் தெரியாது. ஆனா உங்க மாமியார் கிளப்பி விட்டதான்
கிளம்பி அலையுது. சரி பொறுத்து இருந்து பாப்போம் என்னதான் நடக்குது. என்ன நாத்து ஒரே முறப்பா இருக்கு. கிளம்பு, மாமியார் ஒண்ணி தேட போகுது. ஏன் மினி இப்படி பேசிய அவட்ட? நீங்களே கேட்டீங்களக்கா, இப்ப பாரு நீ வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கா. அதான் சரி சரி வாங்க போவோம். இந்த காலத்துல வயசு பிள்ளைகளோட அதிகமா கிளம்பி மாத்தா போன் நோண்டுதால்வே என்னதான் பாப்பாளுல தெரியல. நல்ல வெயில் இருக்கிற இடமா பார்த்து காய போடு. கிளம்பி போனை பார்த்தாலும் சுத்தி முத்தி என்ன நடக்குது எல்லாம் தெரிஞ்சுவே. என்ன பதில காணோம்? சரி தே. எத்தனை துணி தான் காய போட்டு போட்டு எடுத்து வைக்க. இந்த மனுஷன் இவ வீட்டுக்கு போறாரு. எதுக்கு இவ கீதா வீட்டுக்கு போறோம்? ஒண்ணும் புரியலையே. இப்படியே விட்டா சரிபடாது. இன்னைக்கு ஒரு கை பாத்திர வேண்டியதான். ஹாப்பி பர்த்டே கீதா. ராஜேஷ் யார் சொன்னா இன்னைக்கு பர்த்டேன்னு? உன் பர்த்டே எனக்கு தெரியாதா கீதா? வெள்ள உழுவ பொண்டாட்டி பர்த்டே என்னைக்குன்னு கேட்டா தெரியாது. ஆனா இந்த கீதா பர்த்டே மட்டும் புரியுமோ? என்ன ராஜேஷ் நீ என் பர்த்டே இன்னைக்கு கிடையாது. என்ன கீதா சொல்லியா? ஆமா ராஜேஷ் இன்னைக்கு என் பர்த்டே கிடையாது. உன்னை யாரும் நல்ல ஏமாத்தி இருக்காங்க. கீதா முன்னாடி இப்படி அசிங்கமா போச்சு. எப்படியாவது சமாளிப்போம். அது வேற ஒண்ணும் இல்ல கீதா, டிவில நியூஸ் பார்த்தேன் பாத்துக்க. நியூஸ்ல சொல்லிட்டு இருந்தான் இந்த உலகத்திலேயே அழகான பிள்ளைக்கு இன்னைக்கு பர்த்டேட்டு. எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்துல அழகான பிள்ளை நீ தானே கீதா, அதான் டக்குனு ஓடி வந்துட்டேன். ராஜேஷ் கதை முடியாவளோ? இந்த ராஜேஷ் எனக்கு ஒன்று பிடிச்சதே. எப்போ ஏதாவது சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்ப. அப்புறம் என்ன, நீ ஹாப்பினா நானும் ஹாப்பி. குமுதா ஹாப்பி என்னாச்சு? கடவுளே குமுதானி இன்னொருத்தி வேற இருக்காளா? ராஜேஷ் இல்ல கீதா ஹாப்பி என்னாச்சு? கீதா குமுதானி லிஸ்ட் பெருசா போகும் போலயே. சொட்ட. இந்த கீதா வாங்கிக்க. Thank you. உனக்காக ஸ்பெஷலா தேடி தேடி வாங்கினேன். ரொம்ப ரொம்ப thank you ராஜேஷ். சரி நான் இப்ப கிளம்பிட்டா? இரு ராஜு காஃபி சாப்பிட்டுட்டு போ. பரவாயில்ல கீதா, வீட்டுல உமா ஒரு காபி போட்டு கொண்டு வந்தா, அதை வைக்க சொன்னேன் டேபிள்ல. அதை போய் குடிச்சுக்கிடியே. அதை குடிக்கலனா அதுக்கு வேற டிங்கு டிங்கு டிங்குன்னு டான்ஸ் ஆடுவா. தேவையில்லாத பிரச்சனை பத்துக்க. ஓஹோ நான் உனக்கு தேவையில்லாத பிரச்சனையோ? வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு. ஓகே ராஜு. சரி பாய் கீதா, பாய்.